நண்பர்களே, நாம இப்ப என்ன செய்ய போறோம்னா வாழைப்பூ சில்லி செய்ய போறோம். இது எப்படி செய்யறது எப்படின்றத பார்க்கலாம். வாழைப்பூ சில்லி உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது, குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது, வயிற்று பிரச்சனைக்கு ரொம்ப நல்ல விஷயம் வாழைப்பூ. இதே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாழைப்பூ சில்லி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1 கப்பு வாழைப்பூ எடுத்திருக்கிறேன். வாழைப்பூல வந்து நரம்புகள் இருக்கும். அந்த நரம்புகளை உள்ள ஒரு நரம்பு இருக்கும், சின்ன ஒரு பூ மாதிரி ஒன்று இருக்கும். அதையும் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கடலை மாவு. கடலை மாவு தேவையான அளவு. நீங்கள் எந்த அளவுக்கு வாழைப்பூ எடுக்கிறீங்களோ அது அளவுக்கு. உங்களுக்கு அதிகமாக போட்டு பஜ்ஜி பொரிக்கிற மாதிரி முக்கி எடுத்துடக்கூடாது. அதை நான் கன்செப்ட் காட்டுறேன், அதே மாதிரி செய்யுங்க. கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகா பொடி, மிளகுத்தூள், பெருங்காயப்பொடி, எண்ணெய், பொரிக்கிறதுக்கு எண்ணெய், மல்லி இலை வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சோன்னு, கருவேப்பிலை, எண்ணெயில் வந்து பொரிக்கலை போடுறதுக்குள்ள கருவேப்பிலை. இதுதான் தேவையான பொருட்கள். வாங்க நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கணும். இந்த மாதிரி பவுல் ஒன்று எடுத்துக்கணும். அதில் கடலை மாவை கொட்டிக்கிடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிடுவோம். அதுக்கடுத்து அரிசி மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு அதிகமாக போட்டக்கூடாது. அதிகமாக போட்டிங்கன்னா கடான்னு ரொம்ப இதாக இருக்கும். மீதமாக கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுக்கலாம், எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு அரிசி மாவு. மிளகாப்பொடி 1/2 ஸ்பூன் சொன்னேன்னு இல்லைங்களா, அதே மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவு மிளகாப்பொடி வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்குருவோம். அடுத்தது மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்குருவோம். பெருங்காயத்தூளை போட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம். இதில் என்ன செய்யணும், கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். கொஞ்சோண்டு எண்ணெய் அதிலே நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கிறணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அப்படியே பிணைஞ்செடுக்க வேண்டியதுதான். மாவு இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. மாவு ரெடி. இதில் அப்படியே என்ன செய்யணும், நம்ம வாழைப்பூ போட்டு அப்படியே ரெடி பண்ணி வைக்க வேண்டியதுதான். ரொம்ப போட்டு நம்ம பிணைஞ்சிடக்கூடாது. அப்படியே மெதுவாக எடுத்து போகணும். ஏன்னா வாழைப்பூ வந்து ரொம்ப பிணைஞ்சிட்டிங்க அப்படின்னா கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் என்ன செய்யணும், அப்படியே போட்டு நம்ம ஜாக்கெட் எடுக்க வேண்டியதுதான். இது கூட மல்லித்தலையும் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அப்படியே போட்டு ஒரு இதாக்க வேண்டியதுதான். அதுக்கெல்லாம் உப்பு இருக்கான்னு பார்த்துங்க. நம்ம அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். சூடான பிறகு சிம்மில் வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம ஒன்றா எடுத்து போடும். மொத்தமாக அள்ளி போட்டக்கூடாது, அது பஜ்ஜி போட்ட மாதிரி ஆயிரும். ஒன்றா போடும். ஒன்றா எடுத்து போட்டால் தான் அதாகும். கட்டியாக வந்து மொத்தமாக அள்ளி போட்டோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு அது கட்டையாக நிற்கும். அது வந்து இதாக இருக்காது. ஒன்றா போடும். அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு அப்படியே எடுத்து விட்டிங்கன்னா அதாகும். சில்லி வரும் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ அதை எடுத்துடலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே மொறுன்னு இருக்கும். சரிங்களா? ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸாக வச்சுக்கிட்டு சாயங்காலம் டீக்கு சாப்பிட்லாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம்.
நம்ம பொரிக்கையில் அப்படியே 2 கருவேப்பிலையும் அது கூட போட்டுக்க வேண்டியது. நல்லா சிம்மில் வச்சு அப்படியே மெல்லும் இதை வச்சு எடுத்துக்க வேண்டியது. மக்களே எல்லாம் ரெடியாகி எடுத்தாச்சுங்களா? நண்பர்களே, பார்த்தீங்கன்னா வாழைப்பூ சில்லி நல்லா சூப்பராக நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. வாழைப்பூ சில்லி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வாழைப்பூ சில்லி செஞ்சு உங்க வீட்டில் பிள்ளைங்களுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்து அசத்துங்க. இது பிடிச்சிருந்தா அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற ஆதரவு. அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே.